வேர்க்கடலை சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா? வேர்க்கடலை சாப்பிட்டா ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம் வந்துருமா, வெயிட் கெயின் ஆயிடுமா, அப்படின்னு நிறைய டவுட் இருக்குங்க. வேர்க்கடலை சரியான முறையில எப்படி சாப்பிடலாம், யாரெல்லாம் சாப்பிடலாம், சாப்பிடக்கூடாது அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே இந்த பதிவுல நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா நிறைய நல்ல விஷயங்களை நம்ம தப்பா நினைச்சு தவற விட்டுறோம். அந்த மாதிரி இது ஆயிடக்கூடாது இல்லையா? அதனால இந்த பதிவை முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்க உடல்ல ஏற்படக்கூடிய உடல்நல உபாதைகளை கமெண்ட்ல சொல்லுங்க. அதை நான் வீடியோவை போஸ்ட் பண்றேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க பதிவுக்குள்ள போலாம். Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு உணவு முறை. ஏன்னா சித்தர்கள் நமக்கு சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, உணவே மருந்து. ஸோ அந்த மாதிரி சித்தர்கள் சொன்ன நிறைய விஷயங்களை ஒவ்வொரு பதிவில் நம்ம பார்த்துட்டு வரோங்க. இதில் நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட், இது சாப்பிட்லாமா, இது சாப்பிட்டா கொழுப்பு அதிகமாகிடுமா, வெயிட் கெயின் ஆகிடுமா அப்படின்னு. அதுதாங்க நம்மளுடைய வேர்க்கடலை. ஸோ வேர்க்கடலை அப்படின்னு சொல்கிறது நிறைய மருத்துவ குணங்கள், சத்துக்கள் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பொக்கிஷம்னே சொல்லலாம். ஆனால் அதை பார்த்து இப்போ நம்ம எல்லாம் பயந்து ஒதுங்குற மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ, இது சாப்பிட்டா வெயிட் கெயின் ஆகிடுமே, வேர்க்கடலை சாப்பிட்டா நமக்கு கேஸ்ட்ரபிள் ப்ராப்ளம் வந்துருமே, இந்த மாதிரிலாம் நிறைய டவுட் இருக்குங்க. அதாவது வேர்க்கடலையின் நன்மைகள் அப்படின்னா இது சொல்லவே வேண்டியதில்லை. அவ்வளவு, அதாவது நம்மளுடைய உணவு முறைகளில் எப்பொழுதுமே தினம்தோறும் இது இல்லாமல் இருக்கவே இருக்காது. நிறைய ஸ்வீட்ஸில் இதை நம்ம செய்து சாப்பிடுவோம். அதாவது எல்லாருக்கும் பிடித்த அந்த வேர்க்கடலை மிட்டாய், கடலை மிட்டாய் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? அதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த வெல்லம், சுக்கு, ஏலக்காய் பொடி எல்லாமே வெள்ளைப்பாகோடு சேர்த்து வேர்க்கடலையை நல்லா வறுத்து சுத்தம் செய்து இதனோட கலந்து அது பர்ஃபியாக நம்ம எடுக்கிறது எவ்வளோ பெரிய சத்து நிறைந்த ஒரு ஸ்நாக்ஸ் இல்லையா? இன்னைக்கு கிட்ஸுக்கு நம்ம எவ்வளோ ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி கொடுக்குறோம். அவங்களே அன்ஹெல்த்தி ஃபுட்ஸோ ஸ்நாக்ஸோ ஃபாஸ்ட் ஃபுட்ஸ்லாம் நிறைய சாப்பிட்றாங்க. தினம்தோறும் 2 இந்த கடலை மிட்டாய் கொடுத்து பாருங்க, உடலுக்கு அவ்வளோ சத்துக்கள் நமக்கு கிடைக்குது. ஸோ பிரெயின் செல்ஸ் நல்லா ஆக்டிவாக இருக்கும். மோனோசாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் இதில் அதிகம். அதாவதுங்க நம்ம உடலில் நன்மை செய்யக்கூடிய விஷயம். இது என்ன செய்யுதுன்னா நம்மளுடைய பிரெயின் செல்ஸை ஆக்டிவேட் பண்ணுது. ஸோ இந்த வேர்க்கடலை சாப்பிடும்போது இப்போ நிறைய கிட்ஸ்க்கு நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட் வரவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகுது, படிக்கிறாங்க எக்ஸாமுக்கு போய் மறந்துடுது அப்படின்னு சொல்கிறாங்க. கான்சன்ட்ரேஷன் இல்லை. ஸோ அவங்களுடைய க்ரோத் டே பை டே இருக்க அதாவது வளர கொஞ்சம் கொஞ்சமாக கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகுது. பிரெயின் செல்ஸை ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கு இந்த பீனட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வேர்க்கடலை ரொம்ப முக்கியங்க. ஸோ அதனால் தினம்தோறும் ஒரு கைப்பிடியாவது வேர்க்கடலை வெல்லத்தோடு சேர்த்து சாப்பிட்டுட்டு வாங்க. ஏன் வெல்லத்தோடு சேர்த்து சாப்பிடணும் அப்படின்னா, அந்த இரும்பு சத்து அதில் அதிகமாக இருக்குது. ஒரு சிலருக்கு சாப்பிட்டோன்னே வயிறு உப்புசுமாக தெரியுது, சரியாக செரிமானம் ஆகலை அப்படின்லாம் சொன்னீங்கன்னா, வெல்லத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது ஈஸியாக டைஜஷன் ஆகும். அதில் இருக்கக்கூடிய இனிப்பு நல்லா டைஜஷன் ஆகும். அந்த செரிமான தன்மையை நமக்கு அதிகரிக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ வேர்க்கடலை நீங்கள் சாப்பிடும்போது வெல்லத்தோடு சேர்த்து சாப்பிட்டுக்கோங்க. இல்லை கடலை மிட்டாய்னா ரொம்ப பெஸ்ட்டு, அது நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த வேர்க்கடலையை நம்ம சுண்டல் மாதிரி தினம்தோறும் எடுத்துக்கலாமா? அதாவது புரோட்டீன் சார்ந்த உணவுகள் நிறைய எடுத்துக்கோங்க. அப்படின்னா நம்மளோட கவனம் எங்கே போகுது? உடனே நல்லா காஸ்ட்லியாக இருக்கக்கூடிய நட்ஸ் சாப்பிட்லாமா, இந்த சீட்ஸ் சாப்பிட்லாமா, நட்ஸில் எதெல்லாம் காஸ்ட்லியாக இருக்கோ அதிலெல்லாம் நிறைய ரிச் ப்ரோட்டீன் சோர்ஸ் ஆச்சே அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். வேர்க்கடலையில் ரிச் ப்ரோட்டீன் இருக்குங்க. நம்ம தசைகளுக்கு தேவையான சத்துக்கள், அமினோ ஆசிட்ஸ் இதில் அதிகமாக இருக்குது. ஸோ குட் கொலஸ்ட்ரால் இதில் நிறையவே இருக்குது. ஸோ ஹார்ட் ஹெல்த்துக்கு இது நல்லது. அதனால் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, இந்த வேர்க்கடலையை நம்ம சுண்டல் மாதிரி தினம்தோறும் எடுத்துக்கலாம். ஸோ நல்லா இதை வேக வைத்து இதனோட கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் சேர்த்து நீங்கள் சாலட் மாதிரியும் எடுத்துகிட்டு வரலாம். ஈஸியாக டைஜஷன் ஆகும். வெயிட் லாஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறைய பேர் காலையிலேயே இந்த வெஜிடபிள்ஸோடு சேர்த்து, வெஜிடபிள்ஸ் நிறைய எடுக்கிறீங்க இல்லை சூப் நிறைய சாப்பிட்றீங்கன்னா அதனோட சேர்த்து கொஞ்சம் பாயில் பண்ண நல்லா வேக வைத்த வேர்க்கடலையும் கொஞ்சம் காலையிலேயே நம்ம எடுத்துக்கலாம். அது நல்ல ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ மல்டி கிரெயின்ஸ் இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் நிறைய சாப்பிட்டா நமக்கு நல்லது அப்படின்னா நிறைய ஆடில் பார்ப்பீங்க. ஸோ அது எல்லாமே நிவர்த்தி செய்யக்கூடியது அப்படின்னா வேர்க்கடலை தான். நம்ம வீட்டில் இந்த தாத்தா பாட்டிலாம் பார்த்தீங்கன்னா இந்த வேர்க்கடலையில் நிறைய ஸ்நாக்ஸ் செய்வாங்க. வேர்க்கடலையில் எவ்வளவு சத்துக்கள் இருக்குது. அதே மாதிரி தான் கேழ்வரகுலையும் அதிகமான சத்துக்கள் இருக்குது. கால்சியம், புரோட்டீன், விட்டமின்ஸ், அயன் எல்லாமே நிறைஞ்சிருக்கு. முக்கியமாக ஃபைபர் கண்டென்ட். ஸோ இதை வைத்து
அதாவது இந்த கேழ்வரகு மாவை அடை மாதிரி செஞ்சு எடுத்துப்பாங்க. வேர்க்கடலையை வறுத்து அதுவும் பவுடர் மாதிரி செஞ்சுப்பாங்க. ஸோ இது ரெண்டுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு, அதாவது அந்த கேழ்வரகு அடை இருக்கு இல்லைங்களா, இதையுமே உரல்ல போட்டு இடிச்சு கொஞ்சம் பவுடர் மாதிரி எடுத்துப்பாங்க. இதனோட இந்த வேர்க்கடலை பவுடரும் சேர்த்துட்டு பொடியாக 1-2 இடிச்ச வேர்க்கடலையும் அதனோட சேர்த்து வெல்லம் சேர்த்து சுக்கு ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து உருண்டைகளாக செஞ்சு கொடுப்பாங்க. இந்த ஸ்வீட்டோட நேம் என்னன்னு உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சாப்பிட்ருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. சிமிலி உருண்டை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய பேருக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சதுங்க. அந்த சிமிலி உருண்டையை செய்யும் பொழுதே நிறைய பேர் அந்த மிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. கிட்ஸ் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் நீங்கள் கிட்ஸுக்கு இதை ஹெல்த்தியாக கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா வேர்க்கடலையோட இந்த கேழ்வரகு சேர்த்து செய்யக்கூடிய இந்த சிமிலி உருண்டைகளை குழந்தைங்களுக்கு கொடுங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அப்புறம் நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பயம் என்ன தெரியுங்களா, கடலை எண்ணெய் யூஸ் பண்ணலாமா வேண்டாமா? கடலை எண்ணெய் தாராளமாக யூஸ் பண்ணலாங்க. இதனால் இது அப்படியே ரத்த குழாயில் போய் அடைப்பு வந்துடும், கடலை எண்ணெய் சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் அதிகமாகிடும் அப்படின்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. ஐயோ ஹார்ட்டில் பிளாக் வந்துடும். அப்படி கிடையாதுங்க. ஸோ ஆயில் அப்படின்னு சொல்லும்போது எண்ணெய் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு லிமிட்டடாக யூஸ் பண்ணிக்கோங்க. 40 வயது கடந்துருச்சா, ஜென்ரலாகவே எல்லா மருத்துவர்களும் சொல்கிற ஒரு விஷயம், எண்ணெய் குறைச்சிக்கோங்க. ஸோ ஆயில் நீங்கள் அதிகமாக எண்ணெயை எடுக்க உடல்லையும் உங்களுடைய ரத்த நாளங்கள்லையும் அது அதிகமான பாதிப்பை தான் ஏற்படுத்துது. ஆனால் ரிஸ்க் ஃபேக்டர் குறைவு. கடலை எண்ணெய் நீங்கள் செக்கில் ஆட்டின கடலை எண்ணெயை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். கொழுப்புச்சத்து உடலில் ஏறாது. ஸோ ஹார்ட் ப்ராப்ளமோ இல்லை லிவர் ரிலேட்டடாக ப்ராப்ளமோ வெயிட் கெயின் ஆகுது அப்படின்னு நீங்கள் பயப்படவே வேண்டாங்க. கடலை எண்ணெய் கொஞ்சமாக ஒரு நாளைக்கு ஒரு 10 ml 15 ml அளவுக்கு நீங்கள் எடுக்கிற மாதிரி அதை பயன்படுத்தி எடுத்துக்கலாம். எதெல்லாம் தவிர்க்கணும்னா, எண்ணெயில் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றோம் இல்லைங்களா, எண்ணெயில் நல்லா வறுத்து பொரித்து எடுக்கக்கூடிய அந்த உணவுகளை மட்டும் நீங்கள் தவிர்த்துக்கோங்க. ஸோ அப்படி தவிர்த்துட்டிங்கனாவே உங்களுக்கு அதனால் வரக்கூடிய பாதிப்புகள் குறையலாம். ஆனால் கடலை எண்ணெய் தாராளமாக குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் தாராளமாக நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ அதனால் பயமே தேவையில்லை. அதே மாதிரி இந்த வேர்க்கடலையே நம்ம வேறு எப்படியெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னா, நீங்கள் நல்ல ப்ரோட்டீன் மிக்ஸ்லாம் நீங்கள் எடுப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி. ஸோ வேர்க்கடலை கொஞ்சம் ஊற வச்சுக்கோங்க. இதனோட கொஞ்சமாக முழுதாக இருக்கக்கூடிய கேழ்வரகு பச்சை பயிறு நைட்டே ஊற வச்சிட்டிங்கன்னா காலையில் இதை நல்லா அரைச்சி தண்ணீர் விட்டு அரைச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பால் மாதிரி எடுத்துடலாம். ஸோ இந்த பாலும் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். நல்லாவே ஜீரண சக்திக்கு உதவும். ஸோ இதனோட கொஞ்சமாக நீங்கள் ஏலக்காய் பொடி சேர்த்து கொஞ்சம் நாட்டு சர்க்கரை சேர்த்து குழந்தைகளுக்கு கொடுங்க. ஸோ இது நல்ல ஒரு ப்ரோட்டீன் ட்ரிங்காக இருக்கும். ஸோ அல்சர் இருக்கிறவங்க இதை எடுத்துக்கலாம். ஸோ வயதானவர்கள் இதை கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி நல்லா பிழிஞ்சு அந்த பால் மட்டும் எடுத்து நீங்கள் கொடுக்கும்போது குழந்தைகளும் இது ஸ்வீட்டாக நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, ஸோ ப்ரோட்டீன் ஜிம்முக்கு போகிறீங்க அப்படின்னு சொல்லும்பொழுது தாராளமாக வேர்க்கடலையை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ உடல் நலனுக்கு அவ்வளவு நன்மைகள் தரக்கூடியது. ஸோ ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சியை ஈடு செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பொருள் அப்படின்னா வேர்க்கடலை தான். ஸோ நீங்கள் ஜிம்முக்கு போகிறீங்கன்னா தினந்தோறும் வேர்க்கடலை எடுத்துக்கலாம். சுண்டல் மாதிரி எடுத்துக்கலாம். இதை வேர்க்கடலை வறுத்து நான் சொன்ன மாதிரி வெல்லத்தோடு சேர்த்து சாப்பிட்லாம். இந்த மாதிரிலாம் நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உடலுக்கு ஆரோக்கியம் அளிக்கும். முக்கியமாக பெண்களுக்கு கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகள் இருக்குது, பிசிஓடி தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள், உடல் எப்போதும் சோர்வாகவே இருக்குது, அப்படியெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏற்றது இந்த வேர்க்கடலை. அதனால் பயப்படாதீங்க. வேர்க்கடலை ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ உங்கள் குழந்தைகளுக்கு கொடுங்க, நீங்களும் எடுத்துக்கோங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.